ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, Yamahaவோட நியூ ஜெனரேஷன் RX100 பார்த்தீங்கன்னா லான்ச்சிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். RX100 கன்ஃபார்மாக கூடிய சீக்கிரம் ரீலான்ச்சிங் பண்ண போகிறாங்க. 2 நியூ வேரியண்ட்டில் வரப்போகுது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ப்ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் வேரியண்ட் அண்டர் 1 lakhல இருக்கும் அப்படிங்கிறதும் Yamaha அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட எக்ஸ்பெக்டட் கான்ஃபிகரேஷன் என்ன மாதிரியான டிசைன் பேட்டர்னில் வரப்போகுது அது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு RX100 பிடிக்கும் அப்படின்னா ஏன் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Yamaha பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர் அட்வென்ச்சர் டூரர் மோட்டார்சைக்கிள் லான்ச் பண்ண போகிறாங்க. ட்வின் சிலிண்டர் மோட்டார்சைக்கிள் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய பிக்கர் பைக்ஸ் லைனப் இருக்கும்போது 100cc ஒரு லெஜெண்ட் மோட்டார்சைக்கிள், ஸோ 2 ஸ்ட்ரோக் இன்ஜினோட கிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக்கோட ரீலான்ச்சிங் இந்த இயர் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் மாடல் எல்லாத்துக்குமே வந்து அப்டேட் வெர்ஷன் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அதனால இப்போ இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா அட்வென்ச்சர் டூரர் லான்ச் பண்ண போறாங்க. அட் த சேம் டைம் RX100 அப்படிங்கிற இந்த ஒரு 100cc டெய்லி கம்யூட்டர் மோட்டார் சைக்கிளும் லான்ச் பண்ண போறாங்க. இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட டிசைன் அண்ட் இதோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் என்ன மாதிரியான ப்ரைஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ ரீசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா கீவேவாக இருக்கட்டும், இல்லாட்டி நிறைய பைக் பிராண்ட்ஸ் RX100 மாதிரியான விண்டேஜ் ரெட்ரோ ரோட்ஸ்டர் மாதிரியான ஒரு டிசைன் பேட்டர்னில் நிறைய பைக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே லைஃப்பில் நம்ம பார்க்குறோம். ஆனாலும் இந்த RX100 அப்படிங்கும் போது Yamahaவோட பைக் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா கேர் நமக்கு வந்து வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பைக்கோட இனிஷியல் ஆக்சலரேஷன் ஸ்பீட், அந்த பைக்கோட ஹேண்ட்லிங், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய மைண்டுக்கு வரும். இந்த RX100 பொறுத்த வரைக்கும் ரீலான்ச்சிங்கை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈரோட எண்டில் தான் இந்த பைக்கோட RX100 ரீலான்ச்சிங் இருக்கும் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கில் 2 நியூ வேரியண்ட் லான்ச் பண்ண போகிறாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 95,000லேருந்து 98,000க்குள்ள உங்களுக்கு பேஸ் வேரியண்ட், அதாவது ஸ்போக் வீல்ஸ் வேரியண்ட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. 1,05,000லேருந்து 1,08,000க்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் வேரியண்ட், அதாவது அலாய் வீல்ஸ் வேரியண்ட் இருக்கக்கூடிய RX100 லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், ட்வின் ஷாக் அப்சர்வர் கொடுக்க போகிறாங்க. ஃப்ளாட்டான சீட், U ஷேப்ல இருக்கக்கூடிய பில்லியன் கிராப் ரேல்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. அண்ட் 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி அண்ட் அனலாக் கிளஸ்டர் தான் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட ஹெட்லாம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலரான ஹெட்லாம்ப், அது உங்களுக்கு ஹாலஜன் பல்பில் தான் இருக்க போகுது. அண்ட் ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் LED டெயில் லேம்ப் வந்து கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இதோட ஹார்ஸ் பவர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு. 11 ஹார்ஸ் பவர் அண்ட் 10.7 நியூட்டன் மீட்டர் டார்க் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல ABS இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டா மிகப்பெரிய கொஸ்டின் இருக்கு. அண்ட் இந்த பைக்ல உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக் பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் வேரியண்ட்ல மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதே பேஸ் வேரியண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ட்ரம் பிரேக் வேரியண்ட் தான் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 1 lakhக்கும் கம்மியான விஷயம் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸை பார்க்கும்போது 95 to 98 அப்படிங்கும்போது பேஸ் வேரியண்ட் ஓகேவா இருக்குது. ஹையர் வேரியண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் சிங்கிள் சேனல் ABS ஆகுது கொடுப்பாங்க, அட்லீஸ்ட் கொடுத்தா நல்லா இருக்கும், கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த பைக்கோட டிசைன் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு மேட்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் Yamaha சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அதோட ஆக்சலரேஷன் ஸ்பீடு நல்லா இருக்கும், அதோட டிசைன் பேட்டர்ன் இருக்கு. பட் இப்போ உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா BS6ஓட பேஸ் 2 எமிஷன் நார்ம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அப்கமிங் ஏப்ரல் 1ல இருந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் பண்றாங்க. ஸோ அதனால நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த RX100ஓட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மாடல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகுது அப்படிங்கிறத தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம இன்னும் ஒரு கொஞ்ச நாள், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 5 to 6 months வெயிட் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டா RX100 அப்படிங்கிற இந்த ஒரு விண்டேஜ் மோட்டார் சைக்கிள் திரும்பவும் இந்தியாவில் ரீலான்ச்சிங் பண்ண போறாங்க. ஸோ அதை வந்து அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. ஏன்னா RX100 திரும்பவும் வரும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. பட் என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து மிகப்பெரிய கொஸ்டினாக இருக்கு. ஸோ இந்த RX100 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக நம்ம பார்க்க போகிறது இதோட இனிஷியல் ஆக்சலரேஷன் ஸ்பீட், இந்த பைக்கோட வெயிட் ரேஷியோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட அந்த ஃபீல், இது எல்லாமே நமக்கு வந்து பெஸ்ட்டாகவே பிடிக்கும். ஸோ இந்த ஃபீல்டில் இந்த மாதிரியான டிசைன் பேட்டர்னில் Yamaha அப்கமிங் இந்த பைக்கை லான்ச் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் 4 ஸ்ட்ரோக் 2 valve இன்ஜினில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த RX100 வந்து பிடிக்கும் அப்படின்னா ஏன் பிடிக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you so much for watching.